கோமதி அவங்களோட 3 பசங்கள்ட்டயும் நீங்க என்னைக்குமே சண்டை போடாம இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோமதி ராஜிட்டையும் மீனாட்டையும் சொல்றாங்க. மயில்ட்ட நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்ல போறேன். சரவணனுக்கு வேணா நீ சாப்பாடு கொண்டு போ. அவருக்கு நீ சாப்பாடு கொண்டு போக வேணான்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ராஜியும் மீனாவும் இப்போ கோமதிய ஏத்தி விடுற மாதிரி பேசுறாங்க. இந்த வீட்டோட ராணி நீங்க தான் அத்தை. உங்களோட கைதான் ஓங்கி நிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கோமதி மயில்ட்ட நீ வேணா சரவணனுக்கு சாப்பாடு கொண்டு போ. அவருக்கெல்லாம் சாப்பாடுலாம் இனிமே கொண்டு போகாத அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு போறதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி. மாமாவுக்கு அது பிடிக்கலன்னா என்கிட்டயே சொல்லிருப்பார்ல அப்படின்னு கேக்குறாங்க மயில். அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது, உன் மனசு கஷ்டப்படும்னு சொல்லாம வேணா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க கோமதி. தங்கமயில் உடனே பாண்டியனுக்கு கால் பண்றாங்க. மாமா நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க தங்கமயில். ஏன்பா உனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்துச்சுன்னா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு பாண்டியன். எனக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல மாமா, நான் கொண்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க தங்கமயில். தங்கமயில் கோமதிட்ட சொல்றாங்க. மாமாவே சாப்பாடு கொண்டு வர சொல்லிட்டாங்க அத்தை. நீங்க தான் தேவையில்லாததை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் வரட்டுமா அப்படின்னு கிளம்பி போறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டேன்றாளே அப்படின்னு கடுப்புல நின்னுட்டு இருக்கிறாங்க கோமதி.